Hey guys, welcome to Stock Master. So today is like Bank Nifty expiry, and tomorrow is Independence Day. So it's holiday for stock market. So today is also a Nifty expiry. So let's trade and happy advance Independence Day to you all guys. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் டவுன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, ஸோ நடுவில் இப்போது லைக் பேங்க் நிஃப்டி செக் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி இப்போது 49,873 இருக்குது. ஓகே, இப்போ நடுவில் பேங்க் நிஃப்டி அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இஸ் 49,800 கால் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் 49,900 புட் இருக்குது. பார்ப்போம் ப்ரீமியம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இது வந்து கீழே வருது, பட் என்னென்னா புட்டோட ப்ரீமியம் அவ்வளோவா ஒன்றுமே ஏறல. இட்ஸ் நாட் ஸ்பைக் ஒன்றும் வரல எதுவுமே. ஓகே, ஓவரால் இட்ஸ் லைக் மார்க்கெட் கொஞ்சம் நியூட்ரலில் இருக்குது. பார்ப்போம். ஓகே, இந்த சைடு நாங்கள் இப்போது லைக் நிஃப்டியோடும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம், பிகாஸ் டுடேஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆல்சோ. ஆப்ஷனில் போயிட்டு 2400 கால் அண்ட் இதில் புட்டில் 24,150 ஒரு புட். ஓகே, பார்ப்போம் எப்படி ஸ்பைக் எந்த சைடு வருதுன்னு பார்ப்போம். இப்போது இது 1 minute டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போது பார்க்கலாம் எப்படி ஸ்பைக் போகுதுன்னு. பிகாஸ் இப்போது கன்சாலிடேட்டில் இருக்குது மார்க்கெட். ஸோ சப்போர்ட் வந்து 49,700 சப்போர்ட் இருக்குது ஃபார் பேங்க் நிஃப்டி. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே லைனோட சப்போர்ட் இருக்குது. பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு. எதுவுமே ஸ்பைக் ஆகலை. ஸ்டார்டிங்கில் பெரிய ரெட் கேண்டில் வந்துச்சு, பட் நீங்கள் அந்த புட் சைட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்பைக் இல்லை. ஐ திங்க் மோஸ்ட்லி இது கால் சைடில் தான் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திருப்பி நம்ம ஆப்ஷன் செயின் செக் பண்ணுவோம். ஆப்ஷன் செயினில் ஓகே திருப்பி இப்போது விவேப் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வருது. இப்போது புட் சைடில் கொஞ்சம் ஸ்பைக் காமிக்குது. ஓகே, திருப்பி ரிஜெக்ஷன். நீங்கள் 5 minute கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக் ரெட் கேண்டில் 49,789 இருக்குது இப்போது. ஸோ அதான் சப்போர்ட் இப்போது. லைக் மேஜர் சப்போர்ட் இஸ் திஸ் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் இஸ் 49,700 இஸ் மேஜர் சப்போர்ட். 49,800 திருப்பி 800 சப்போர்ட் எடுத்து இட்ஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து வெரி ஹை ஸ்பைக்கில் இருக்குது. லைக் ஃபாஸ்ட் மொமெண்டம், ஸ்பைக் இல்லை அவ்வளோவா. இட்ஸ் மொமெண்டம் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே, பார்ப்போம் எப்படி எந்த சைட் ட்ரேட் பண்ணுவோம் பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம், பிகாஸ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டக்குன்னு எடுத்தால் இட் வில் கிரியேட் அ சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் திஸ் இஸ் a ஸ்கேல்பிங். இது வந்து கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் மொமெண்டம் குயிக்காக பண்ணணும். ஓகே, இந்த விவேப்க்கு கொஞ்சம் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இட் கேன் கோ டு சிஇ சைடு நல்லா மொமெண்டம் இருக்கும். 49,815 மேலே வந்துச்சுன்னா சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் கேன் கோ சிஇ சைடு. ஓகே, புட் சைடு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகுது ஆஸ் கம்பேர்ட் டு சிஇ சைடு. ஸோ 90 குவான்டிட்டிஸ் நம்ம செக் பண்ணுவோம் எப்படி
இந்த சைட் போகுதுன்னா ப்ரீமியம். ஓகே ஓகே, ஐ திங்க் பி சைட் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஐ திங்க் வி கேன் பை இட். ஓகே 90 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கேன். இப்போது ப்ளஸ் 300 128 மைனஸ் ஓகே 119 மைனஸ் திருப்பி ப்ளஸில். ஓகே இது ஜஸ்ட்டு குயிக்காக நம்ம ஸ்கால் பண்ணி எக்ஸிட் பண்ணுவோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னா இந்த ட்ரேட். என்னோடய டார்கெட் வந்து 49,700. பார்ப்போம் எப்படின்னு. ஓகே இஎம்ஐ டெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போது. ஓகே 900 மைனஸில் போய்ட்டு இருக்குது. 1000 திருப்பி 900 மைனஸ் 700 800 1000. நல்லா பிரேக் டவுன் ஆகிருக்கு. 800 லெவல் பிரேக் ஆகி இப்போது 700 இருக்குது. 49,700. ஸோ என்னோடய டார்கெட் வந்து 49,700 டார்கெட் இருந்துச்சுன்னா ஓகே குட் ஸ்பைக் வரும். பட் இது வந்து அவ்வளோவா சரியாக இல்லை. பிஇ சைட் ட்ரேட் வந்து ஐ திங்க் வி நீட் டு கேன்சல் திஸ் ஒன். ஓகே ஸோ பிஇ சைடில் இது வந்து லைக் இஎம்ஐ டெஸ்ட் ஆகிடுச்சு. அகெயின் டெஸ்டிங் த இஎம்ஐ டெஸ்ட் பண்ணி மேலே வந்துச்சுன்னா இட் கேன் கோ. ஓகே கீழே வந்து திருப்பி. ஓகே விவேப் சப்போர்ட் இப்போது. ஓகே விவேப்க்கு கீழே லைட்டாக வருது. ஸோ ஐ நீட் டு க்ளோஸ் திஸ் ட்ரேட். ஓகே க்ளோஸ்ட். ஸோ இது வந்து மைனஸ் 2,300 இருக்கும் இப்போது. பார்ப்போம். ஓகே நிஃப்டி பார்த்திங்கன்னா வேறு லெவல் மூவ் ஆகிருக்கு. இட்ஸ் கான் அப். இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் கான் அப். ஸோ நான் இது சிஏ சைட் 150 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணியிருக்கேன். இப்போது பார்ப்போம். நிஃப்டி இது வந்து கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிருக்கு வென் கம்பேர்ட் டு பேங்க் நிஃப்டி. பார்ப்போம் இதில் கொஞ்சம் ஸ்பைக் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். ஓகே திருப்பி மைனஸில் போய்ட்டு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் இஎம்ஐ சப்போர்ட் இருக்குது. இஎம்ஐ அண்டு விவேப் சப்போர்ட் இருக்குது ஸ்டில். ஃபார் 24,100 வந்து பிரேக் பண்ணியிருக்கு இப்போது. ஸோ 24,150 மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு இப்போது நிஃப்டி 50. திருப்பி நம்ம 1,000 ருபீஸ் 1,200 ருபீஸ் லாஸ்ட் தான் போய்ட்டு இருக்கோம். ஓகே இஎம்ஐ பிரேக் ஆகிடுச்சுன்னா இப்போ கால் சைடு இட் கேன் கிவ் ஏ சூப்பர் ஸ்பைக். பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா காய்ஸ். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி இப்போ அந்த இஎம்ஐ விவேப் டெஸ்ட் பண்ணி அகெயின் இட் வெண்ட் அப். ஸோ நான் அந்த ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் இப்போது நிஃப்டி கால் சைடு. அவ்வளோ எனக்கு மொமெண்டம் இல்லை, எனக்கு லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ ஹேவ் கேன்சல் தட் ஒன். ஸோ நம்ம டோட்டல் லாஸ் வந்து 3,400 இருக்கும். அண்ட் இப்போது ஸ்பைக் வந்துருக்கு திருப்பி புட் சைடில். ஸோ திருப்பி நான் 120 குவான்டிட்டிஸ் நான் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ 49,700 சப்போர்ட்டில் இருக்குது. இஃப் 49,700 பிரேக் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு இட் கேன் கோ டு 49,640 டக் இட் கேன் கம். ஸோ அதான் நான் ஏன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் பிக் க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நான் இது ட்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் 120 குவான்டிட்டிஸ். இப்போ டோட்டல் லாஸ் வந்து 3,000. இப்போது ப்ரீமியம் மூவ் வந்து வெரி ஃபாஸ்ட். இப்போ திருப்பி நம்ம 3,400 2,400 திருப்பி 3,000. ஓகே 700 மட்டும் பிரேக் ஆகிடுச்சுன்னா கேன் கோ டவுன். திருப்பி 4,000 கிட்ட நம்ம லாஸ்ட்டில் இருக்கோம். இப்போது 3,000
பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோ ஸ்பீடாக மூமெண்ட் இருக்குது ப்ரீமியமில். ஓகே 4000 3000 49,700. இஃப் இட் பிரேக்ஸ் சூப்பராக கீழே வரும். இது பிரேக் இது ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே நைஸ் ரிஜெக்ஷன். புட்டில் கேண்டில் வந்து கொஞ்சம் நைஸ் ரிஜெக்ஷன் வி ஹேவ் காட். ஓகே இதுலேருந்து ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா இந்த லாஸ் வந்து ரெக்கவரி ஆகிடும். பார்ப்போம். திருப்பி 4000 3600 3400. ஓகே ஐ திங்க் இதுலேருந்து ஒரு ஸ்பைக் கண்டிப்பாக வரணும். பட் சொல்ல இட்ஸ் கோயிங் டவுன் ஒன்லி. திருப்பி இஎம்ஐ டெஸ்ட் ஆகிருக்கு. பார்ப்போம். ரிஜெக்ஷன் குட் ஒன், குட் ரிஜெக்ஷன். ஓகே இதுலேருந்து அப்படியே மேலே போகும். ஓகே 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 திருப்பி கீழே வருது. ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேங்க் நிஃப்டி சார்ட்டில் சூப்பர் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது கீழே வரும்னு நினைக்கிறேன். 49,700 பிரேக் மட்டும். ஓகே சூப்பராக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் லாஸ் வந்து நம்ம 1500. ஓகே திருப்பி 2000. நைஸ் ஒன். பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போது 49,680 690 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் அவ்வளோ ப்ரீமியம் ஸ்பைக் இல்லை. பேங்க் நிஃப்டி சார்ட்டில் சூப்பராக சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. பட் ப்ரீமியமில் அவ்வளோவா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. இட்ஸ் வெரி ப்ரீமியமில் ஸ்பைக் இல்லை, அதான் விஷயம். பார்ப்போம். சடன் ஸ்பைக் வரும்னு நினைக்கிறேன். பட்டு இட்ஸ் நாட் கம்மிங் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். ஓகே அட்லீஸ்ட் ஒரு 300 வந்துச்சுன்னா இட் கேன் கிவ் எ குட் ஸ்பைக். 270 260 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புட் ஒன் ப்ரீமியம். திருப்பி சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகே திருப்பி ப்ரீ புட் சைட் வந்து லைக் டேக்கிங் த சப்போர்ட் ஆஃப் இஎம்ஏ. திருப்பி 3000. இப்போது நம்ம பார்த்தோம் லைக் 1500 லாஸ்ட்டில் இருந்தோம். பட் திருப்பி அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3000 4000 கிட்ட வந்திருக்கு லாஸ். ஓகே திருப்பி இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த 49,700 மேலே வந்துச்சு டக்குன்னு. பட் பார்த்திங்கன்னா சிஇ சைட் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக மூமெண்ட் இருக்குது. பட் கேண்டில் இன் தட் பேங்க் நிஃப்டி சார்ட்டில் எவ்வளோ பெரிய கேண்டில். பட் சிஇ சைட் மூமெண்ட் வந்து டூ ஸ்மால். புட் சைட் ப்ரீமியம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகுது, இஎம்ஐ சப்போர்ட். அண்ட் பேங்க் நிஃப்டி சார்ட் ஆல்சோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகி அகெயின் இட் கம்மிங் பேக், புல் பேக் ஆகுது. ரீடெஸ்ட் ஆகி அகெயின் இட்ஸ் கம்மிங் டவுன். ஓகே டோட்டல் லாஸ் வந்து 4,400 இருக்கும். நான் சில குவான்டிட்டிஸ் ஐ ஹேவ் எக்ஸிட்டட். ஏன்னா எனக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ 30 குவான்டிட்டிஸில் இருக்கும். ஸோ 30 குவான்டிட்டிஸ் எதுக்குன்னா ஜஸ்ட் டு செக் த ப்ரீமியம் ஸ்பைக் எப்படி போயிட்டு இருக்குன்னு. சரி கால் சைடில் அவ்வளோவா எதுவுமே அவ்வளோவா ப்ரீமியம் ஸ்பைக் இல்லை. புட் சைடில் கொஞ்சம் இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு கால் சைடு.
திருப்பி 4000 கிட்ட வந்துட்டோம். 30 குவான்டிட்டிஸ். லைக் சி இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து செம்மையாக கீழே வருது. ஆஸ் ஐ டோல்ட் லைக் 649 640 வரைக்கும் வரும். அந்த 660 வந்து 660 வரைக்கும் வந்துச்சு. பட் புட் சைட் ப்ரீமியம் அவ்வளோவா இன்னும் நாட் தட் மச் மூவிங். புட் சைட் ப்ரீமியம் 300 வந்துச்சுன்னா 300 சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இட் கேன் கோ அப் டு 350 370 400 ஆல்சோ. பட் ப்ரீமியம் நாட் மூவிங். ஸோ இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரி இருக்குது. திருப்பி கீழே வருது. பேஷன்ஸி செக் பண்ணுது ஐ திங்க் பேங்க் நிஃப்டி. திருப்பி நம்ம 4400 லாஸில் இருக்கோம். திருப்பி நான் சில குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது டோட்டல் குவான்டிட்டிஸ் லைக் ரீடெஸ்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். சாரி, ரீடெஸ்ட்டில் இல்லை, புல் பேக்கில் ஒரு சில குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கேன். 120 குவான்டிட்டிஸ் இப்போ டோட்டல். இதுலேருந்து ரீடெஸ்ட் ஆகி அகெயின் மேலே வந்துச்சுன்னா ஓகே. புட்டோட ப்ரீமியம் அகெயின் டவுன் சைட் போயிட்டு இருக்குது. 6000 ஓகே க்ளோஸ்ட். லைக் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இது ப்ரீமியம் எவ்வளோ ட்ராப் ஆயிடுச்சுன்னு புட் சைட். பட் சிஏ சைட் எதுவுமே மூவ்மெண்ட் ஆகலை. பட் இது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா செம்மையாக பெரிய பிக் பார்ட் கேண்டில்ஸ் வந்துருக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டில். ஸோ நம்ம ப்ரீமியம் சேஞ்ச் பண்ணுவோம். 49700 கால் எடுப்போம். ஓகே, நம்ம லாஸ் வந்து 6672 இருக்கும். ஓகே, ஐ திங்க் இட் வில் கோ அப் சைட் தான். இப்போது நிஃப்டி சப்போர்ட் அவ்வளோவா பண்ணல. இஃப் நிஃப்டி சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஹை டெஸ்ட் ஆகும். திருப்பி புலிஷாக இருக்கும். ஓகே, ஓகே 49735 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டி. ஒரு சின்ன புல் பேக்கில் வாங்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ கால் சைடு பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஓகே, ஐசிஐசி பேங்க்கில் நெகட்டிவ் இருக்குது. மிச்சபடி எல்லாம் நெகட்டிவில் இருக்குது. பட் ஐ திங்க் பார்ப்போம் எப்படி நெக்ஸ்ட் ட்ரேட் எடுப்போன்னு. ஸோ டோட்டல் லாஸ் லைக் 6600 இருக்கும் நம்ம. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து புல் பேக் ஆகிருக்கு. ஃபைவ் மினிட்ஸ் கேண்டலில் ஒரு க்ரீன் கேண்டில். ஓகே, ப்ரீமியம் இப்போது கால் சைடில் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் குட். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்பைக் இருக்குது. ஓகே, 120 குவான்டிட்டிஸ் நான் பை பண்ணலாம்னு இருக்கேன். 120 குவான்டிட்டிஸ் சிஇ சைடு. 49700 கால் சைடு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போது. ஓகே, ஒரு புல் பேக்கில் 49700 கால் சைடு. ஓகே, குட் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குது. 74 180 1000 சம்திங் வந்துச்சு. 1800 சம்திங் வந்துச்சு. திருப்பி டக்குன்னு கீழே வந்துச்சு. ஓகே, 700 600 ப்ளஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். டோட்டல் லாஸஸ் லைக் 6300 5000 கிட்ட 5900 கிட்ட வந்துட்டோம். ப்ரீமியம் வந்து மேலே டக்குன்னு போகுது. பட் கீழே அதோட ஃபாஸ்ட்டாக வருது. we have to be very careful. லைக் இது வந்து ஸ்கேல்பிங். ஸோ வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஓகே, $6700 லாஸில் இருக்கும்.
7000 கிட்ட லாஸில் போயிட்டோம். ஓகே, குட் ஒன், குட் ஸ்பைக். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் டெஸ்ட் பண்ணி திருப்பி ரெசிஸ்டன்ஸ், ஐ திங்க் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லைக் 49800 ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சூப்பராக ஓ மை காட், கவர் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. பட் கவர் ஆகிடுச்சு, லைக் -20 காமிச்சிச்சு. பட் நான் கட் பண்ணதுக்குள்ளே இட் கேம் டவுன் வெரி ஃபாஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 167 207 கட் ஆகிருக்கு. இப்போது நம்ம டோட்டல் லாஸஸ் லைக் 1800. ஓகே, பார்த்திங்கன்னா கைஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பைக் ஆகிடுச்சுன்னு. ப்ரீமியம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். பட் ஓகே நெக்ஸ்ட் ரேட் திருப்பி நான் 120 குவான்டிட்டிஸ் நான் திருப்பி புல் பேக்கில் நான் எடுத்துருக்கேன். திருப்பி 2400 லாஸ்ட்டில் இருக்குது. 4000 ப்ராஃபிட். பட் டோட்டல் பார்த்திங்கன்னா லைக் 2000 1800 2300 லாஸ்ட்டில் இருக்கும். 2500 2700 3600. ஓகே, திருப்பி கீழே வருது. ஐ திங்க் திருப்பி டெஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லோவர் சைடு பேங்க் நிஃப்டி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா விவேப் அண்ட் இஎம்ஐ டெஸ்ட் ஆகுது. பார்ப்போம். அண்ட் சேம் இன் கால் சைடு கூட விவேப் இஎம்ஐ ரெண்டுமே டெஸ்ட் ஆகுது. ஓகே, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுவோம். இது ஓகே 4000 கிட்ட வந்துச்சு திருப்பி. ஸோ 2000 4500. ப்ரீமியம் வந்து செம்மையாக ஸ்பைக் ஆகுது. பட் அதை விட இட் கம்மிங் டவுன் வெரி ஃபாஸ்ட். ஸோ திருப்பி நம்ம 1800 வந்துட்டோம். பட் திருப்பி 2400 2300. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் 49800 பிரேக் ஆயிடுச்சுன்னா திருப்பி இட் கேன் கோ அப் டு 300 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 300 240 260 தக் போகலான்னு நினைக்கிறேன். இஃப் இட் பிரேக் 49700 பேங்க் சைடு, சாரி 49800. இப்போ 49775 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி நம்ம லாஸ்ட் இருக்கும் 3000. இது ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் வந்திருக்கு. பார்ப்போம். இது பிரேக் ஆகிடுச்சுன்னா குட் ஒன். சப்போர்ட் இருக்குது, இஎம்ஐ அண்ட் விவேப் சப்போர்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இந்த ட்ரேடில். ஓகே, திருப்பி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. The thing is the premium is not moving. Premium மூவே ஆகல ரொம்ப. ஓகே, ஸோ ஐ திங்க் சில குவான்டிட்டிஸ் டக்குன்னு கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம 6600 சம்திங் லாஸ்ட்டில் இருந்தோம். திருப்பி நம்ம 4500 லாஸ்ட்டில் ஆகிட்டோம். ஸோ இன்கேஸ் இட் கம்ஸ் டவுன் மீன்ஸ் நான் ஒரு 90 குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணலான்னு ரெடியாக இருக்கேன். இப்போ திருப்பி 4300 லாஸ், 4100 3800. ஓகே, சப்போர்ட் எடுத்துச்சு. திருப்பி இட்ஸ் கோயிங் அப், மேலே போய்ட்டு இருக்கு. ஓகே, 3000 லாஸில் 4000 வந்துட்டோம். ஓகே, 2000 லாஸ் 2000. ஓகே, திருப்பி 3000. ஓகே செம்ம. ஓகே 200. ஓகே 1000
1000 லாஸ், 1800. ஓ மை காட், ஸ்பைக்கு செம்மையாக ஸ்பைக் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. அதோட ஃபஸ்ட்டு இட்ஸ் கம்மிங் டவுன். நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே இட் கேம் இட் மேலே போயிட்டு இருக்குது. ஓகே 49800 கூட பிரேக் சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் கேன் கோ அப் டு 14. கால் சைடு வந்து 260 போகலாம். 49800 சஸ்டெயின் ஆச்சுன்னா ஓகே 1000. இப்போ 500 மைனஸில் இருக்கும், 900 மைனஸ், 600 மைனஸ், 700 ப்ளஸில் இருக்கும், 700, 800 ப்ளஸ், 800, 900 ப்ளஸ், 600, 500 ப்ளஸ். சூப்பராக முடியும். ஓகே மைனஸ் 300 கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் இந்த ட்ரேட். ஓகே சஸ்டெயின் ஆகிருக்கு. 49800 சஸ்டெயின் ஆகிருக்கு. 49820 போயிட்டு இருக்குது. ஓகே மைனஸ் 700 மைனஸ் 800 மைனஸ் 700 மைனஸ் 1000 மைனஸ் 1300 1000. ஓகே இதுலேருந்து திருப்பி ஸ்பைக் ஆகும்னு நினைக்கிறேன். திருப்பி ஸ்பைக் ஆகி இது 260 வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே 1400 1100 1300 1500 1700 1800 வந்து திருப்பி. ஓகே 700 600 1000 700 1500 loss, 2000 1000 1300 1400 1300 loss, 1400 1500. ஓகே ஸோ இங்கே நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வந்து 4600 இருக்கும். ஸோ அதில் நான் பழைய ட்ரேட் பண்ணால் லைக் 3000 லாஸில் இருக்கும். இப்போ திருப்பி சப்போர்ட் பண்ணுது பேங்க் நிஃப்டி கால். Again it took the support of EMA 2800. ஓகே பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சு. ஓகே விவேப்போட சப்போர்ட் இப்போது எடுத்துருக்கு. ஓகே அண்ட் சேம் இந்த பேங்க் நிஃப்டி ஆல்சோ. நிஃப்டி கால் சைடுக்கு விவேப் சப்போர்ட் ஸ்டில் தேர். அதான் கொஞ்சம் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ட்ரேட். இட்ஸ் மேட்டர் ஆஃப் சைக்காலஜி. பார்ப்போம் என்னென்னு. நம்ம மார்னிங் லாஸ்ட்டில் இருந்தால் லைக் 6600. இப்போது பாதியாக வந்துட்டோம். 3000 பாதி ரெக்கவரி பண்ணுறோம் இப்போது. ஓகே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகே குட் green candle. Okay the pattern looks good in bank nifty. இன்னைக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் கொஞ்சம் செக் நிறைய பண்ணுது பேங்க் நிஃப்டி. ஓ சூப்பர் 197 கால் வந்துச்சு. 200 ப்ரீமியம் வந்து 200 வந்துருக்கு கால் சைடு. ஸோ இங்கே நம்ம லாஸ் வந்து 1900 2000 1500. ஓகே குட் green candle இன் கால் சைடு. ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா 240 வரைக்கும் போகும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஆல்சோ நல்லா பேட்டர்ன் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் குட். திருப்பி நம்ம 1600 1500 லாஸில் இருக்கும். ஓகே நிஃப்டி ஓகே நிஃப்டி ஆல்சோ கோயிங் அப். நிஃப்டி சப்போர்ட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி கேன் டூ எ சூப்பர். பட் நிஃப்டி அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை இப்போ வரைக்கும். பட் பேங்க் நிஃப்டி இஸ் ட்ரைங் டு கோ அப். புல்லிஷ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது பேங்க் நிஃப்டி. வெயிட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 2300 1600. ஓகே பேங்க் நிஃப்டியில் செம்மையாக வந்திருக்கு கேண்டில். ஓகே வாவ் 211 வரைக்கும் போச்சு. ஓகே -300 -500
ஏன்னா பேங்க் நிஃப்டி அந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா வேறு லெவல் புல்லிஷ் கேண்டில். பட் ப்ரீமியமில் அவ்வளோவா ஸ்பைக் இல்லை. $900, $1,600, $1,400. பேங்க் நிஃப்டி சார்ட்டில் சூப்பர் புல்லிஷ் கேண்டில். பட் ப்ரீமியமில் அவ்வளோவா ஸ்பைக் வரல இன்னும் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். 220, 220, 240 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் திருப்பி. பிகாஸ் இப்போ 49,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. 500 லாஸ்ட்டில் இருக்கு வந்துட்டு இப்போ. ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டு வரலாம். ஓகே, $800 லாஸ், $600 லாஸ். திருப்பி 1,000, 1,400, 1,600. $400 loss on 1,000. ஓகே, 1,300 லாஸில் இருக்கும் திருப்பி. ஆமாம், இதுலேருந்து திருப்பி ஒரு ஸ்பைக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரீடெஸ்ட் ஆகிருக்கு. சூப்பர் 2,000 ப்ளஸ் 2,000 ப்ளஸில் வந்துட்டோம் இப்போ. 2,500. ஓகே, 30-40 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 4,300, 4,700, 4,700. ஓகே, 3,600. ஓகே, குட் மூவ். 3,700 ப்ளஸில் வந்துட்டோம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 10,000. அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் வந்து இப்போது லைக் 3,000, 4,000 போய்ட்டு இருக்குது. 3,600. 249 நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். 249 வந்துச்சுன்னா ஐ வில் க்ளோஸ் தட் ஒன். 249, 242 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம். ஐ திங்க் ஐ நீட் டு க்ளோஸ் திஸ் ஒன். அவ்வளோ மூவ் இல்லை இப்போ திருப்பி. ஒரு ஸ்பைக் இல்லை. ஏன்னா 49,900 இஸ் ரெசிஸ்டன்ஸ். அகெயின் ஒன் மோர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 3,700 ப்ராஃபிட்டில் இருக்கும் திருப்பி. குட் ஒன். ஓகே, இந்த கேண்டில் 249, 260 போகணும். இன்கேஸ் போகலன்னா வி ஹேவ் டு கேன்சல் பிகாஸ் நம்ம. ஓகே, திஸ் இஸ் லாஸ்ட் கேண்டில். கீழே வந்துச்சு திருப்பி. $3,400 profit. The last candle. $3,500, $3,600. சில குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டது. 30 குவான்டிட்டிஸ் நான் வச்சுருக்கேன் இப்போ நான். ஃபார் சேஃபர் சைட். அகைன் இது கீழே வந்துச்சுன்னா ஐ வில் டேக் சம் குவான்டிட்டிஸ். ஓகே, கீழே வருது. திருப்பி ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு திருப்பி கீழே வருது. ஸோ கீழே வந்துச்சுன்னா ஐ வில் டேக் சம் மோர் குவான்டிட்டிஸ். 90 குவான்டிட்டிஸ் திருப்பி ஆட் பண்ணுவேன். ஓகே, திருப்பி 90 குவான்டிட்டிஸ் ஐ ஹேவ் ஆடட். 120 குவான்டிட்டிஸ் டோட்டலாக. இதுலேருந்து திருப்பி மேலே போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சப்போர்ட் எடுத்துகிட்டு இட் வில் கோ அப். இஎம்ஐ சப்போர்ட் ஒன்று இருக்குது. 2 இஎம்ஐ சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஓகே, சூப்பர், குட் ஒன். ஓகே, ஓகே, நீட் டு க்ளோஸ். ஐ திங்க் இது ஸ்பைக் இல்லை அவ்வளோவா. இதுதான் லாஸ்ட் கேண்டில். ஸோ 5,600 க்ளோஸ். ஓ மை காட், 5,800 வந்துச்சு. அது க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே இட் கேம் டவுன். ஸோ மை டோட்டல் ப்ராஃபிட் டுடே இஸ் லைக் 4,000. ஓகே, பார்த்தீங்கன்னா 14 ட்ரேட்ஸ் லைக் 229 இதெல்லாம் ட்ரேட் பார்த்தீங்களா. ஓகே, குட் ஒன். ஸோ ஓகே, டோட்டல் ப்ராஃபிட் இஸ் லைக் 4,800. ஓகே, ஓகே கைஸ். ஸோ நாளைக்கு லீவ்.
ஸோ ஃப்ரைடே பார்ப்போம் கைஸ். ஃப்ரைடேஸ் சென்செக்ஸோட பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.